குந்தவை, அம்மாடி குந்தவை. அப்பா வாங்கப்பா. சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, நீ போய் கொஞ்சம் அழைச்சிட்டு வந்துடுறியா? சரி சரிப்பா, முதல்ல நீங்க உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் சம்மந்திம்மா. அப்பா உட்காருங்க, நான் போய் உங்களை கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க. திறந்து விடுமா, நான் எந்த காலத்துல கார் கதவை திறந்திருக்கேன்? இதான் வீடாமா? ஆமாங்க. சொந்த வீடா? சொந்த வீடுதான். எங்கெல்லாம் லேண்ட் வேல்யூ ரொம்ப சீப்பா இருந்துச்சு. கூப்பிட்டு சும்மா கொடுத்தா கூட அப்பெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. ஒரே முள்ளுக்கடை இருந்துச்சு. அப்ப வாங்கினது போல. எனக்கு அதெல்லாம் தெரியல, உள்ள வாங்க. போலாம். என்ன சம்மந்தி ஓரங்கட்டி நிக்கிறாரு? இல்ல பரவாயில்ல சம்மந்தி, நீங்க உட்காருங்க. வணக்கம் 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 வணக்கம். என் வீட்டுக்காரர் அவரோட தங்கச்சி. அத்த தமேந்திக்கு பாத்துருக்கிற பையனோட அப்பா, இவங்க அவரோட தங்கச்சி. நீங்க தானே அது? இப்பதானே பாக்குறோம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கல்யாணமே நடக்க போகுது, ஆனா சம்பந்திங்க இப்பதான் பாத்துக்கிறோம். இந்த கொடுமையெல்லாம் இங்கதானே நடக்கும். ஆமா, இந்த வீட்டுல நடந்த ஒரு விசேஷத்தை கூட உங்களை பார்க்க முடியலையே. அத நீங்க இவர்கிட்ட எல்லாம் கேட்கணும். நியாயப்படி நிச்சயதார்த்தத்துக்கே உங்களை நான் கூப்பிட்டுருக்கணும். அவசரமா பண்ணதுனால கூப்பிட முடியாம போயிடுச்சு. இவன் தாங்க என் பையன். நீங்க சம்பந்தம் பண்ண போற இவர் இருக்காரே, இவர் வீட்டுக்கு மூத்த மாப்பிள. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என் பையன் சொல்லியிருக்கான். ஆனா இப்பதான் பாக்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, என்ன எல்லாரும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? உங்களை பார்க்கத்தாங்க வந்தோம். அதான் என்ன அதிசயமா இருக்கேன்னு கேக்குறேன். என்ன நீங்க அட்ரஸ் மாதிரி வந்தவங்கிட்ட கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம். ஏற்கனவே உங்க பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லியாச்சே, அத மறுபடியும் இவர் முன்னாடி வேற சொல்லணுமா? காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க புடவை எம்பிட அழகா இருக்கு தெரியுமா? எங்க வாங்குனீங்க? சொல்லுமா. இத ஒரு டிசைனர் எனக்காகவே டிசைன் பண்ணி கொடுத்திருக்காரு. செம்மையா இருக்குங்க. எல்லாரும் வாங்குற மாமூல் புடவை என் பொண்ணு வாங்க மாட்டான். சிவகுமார் உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டே இருப்பான். நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்கீங்களாமா? வீட்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது எங்களுக்கு மரியாதை செய்யணும்னு இவருக்கு தான் தோணல. எங்களை வந்து பார்க்கணும்னு உங்களுக்காவது தோணலையா? பொண்ணு அங்கதானே இருக்கா, அப்புறம் இங்க வந்து யார பாக்குறது? நான் அத சொல்லலைங்க. கல்யாணம் பண்ண போற வீடு எப்படி, அங்க இருக்கிற ஆட்கள் எப்படின்னு இதெல்லாம் எங்களை ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சொல்லிருப்போம்ல. நாங்களே அட்ரஸ் தெரியாம அங்க போனோம். என் பையனுக்கு பிடிச்சு போனதுனாலதான் இந்த கல்யாணமே நடக்குது. அப்புறம் எங்க போய் விசாரிக்கிறது? அதான பார்த்தேன். ஒழுங்கா விசாரிச்சிருந்தா வேண்டான்னு ஓடி இருப்பீங்கல்ல. ஏமா இப்படி சொல்றீங்க? சுத்தமா மரியாதை தெரியாத குடும்பங்க இது. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளைய நீங்களே இன்னைக்குதானே பாக்குறீங்க.
அப்ப எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்கங்க. நாளைக்கு என் மகனோட நிலைமை தானே உங்க மகனுக்கும். என்ன மிஸ்டர் தமிழ்வாணன், அப்படியா? கல்யாண ஏற்பாட்டுல எல்லாம் கலந்து பேசலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஓ, ஆனா ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, இந்த வீட்டை எப்ப கட்டினீங்க? 5 years ஆச்சு சார். பரவாயில்ல, வீடு நல்லா தான் இருக்கு. லோன் வாங்கி கட்டினீங்களா? லோன் எல்லாம் கொஞ்சம்தான். இதுக்கு செலவு பண்ண மொத்த பணமும் என் பையனுடைய உழைப்பு. இதே மாதிரி 3 வீடு என் பையனுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த 3 வீடுமே இதை விட ரொம்ப பெரிய வீடு. அது அப்பாவை நம்பி இருக்காம சொந்த காசுல வாங்குறதா பெருமை. என் புள்ள யாரையும் எதிர்பார்த்து கட்டின வீடு இல்ல இது. என் பையன் ஒரு பீச் ஹவுஸ் வாங்குற ஐடியாவில் தான் இருக்கான். ஐடியாலாம் இருக்கும், ஆனா வாங்கணுமே. என்னம்மா சொல்றீங்க? மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் என் பையன். இப்ப நினைச்சா நாளைக்கு அந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கிடுவான். ஐடியால இருக்கிறான், நினைச்சா வாங்கிடலாம். இதெல்லாம் எதுக்குங்க? சீக்கிரம் நினைக்க சொல்லுங்க உங்க பையனை. இருக்க வீடே இல்லைன்னா லோன் போட்டு வாங்கணும்னு தோணும். 4-5 வீடு இருக்கிறப்ப யாருக்கு தோணும்? வீட்டுல ஆளுங்க ரொம்ப ஜாஸ்தி போல இருக்கு. சம்பளம் வேற உங்க பையனுக்கு கம்மின்னு கேள்விப்பட்டேன். எப்படி சமாளிக்கிறீங்க? ரோடா போய் குடிச்சுட்டு சுத்துறவனுக்கு தான் இருக்கிற காசு பத்தாது. எனக்கு இது போதும். நல்ல நேரம் இருக்கும்போதே பத்திரிக்கையை கொடுத்துடலாமே. நான் இங்கெல்லாம் வரணும்னே நினைக்கல. வந்து அழைச்சாதான் மரியாதைன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். சரி, எடுமா பத்திரிக்கை எடுமா. இந்தாங்க. 2 வீட்டு சார்பிலையும் அழைக்கிறோம், வந்துருங்க. எல்லாரும் அவசியம் வரணும். நீங்க எல்லாரும் வந்து நல்லபடியா நடத்தி தரணும். என்ன கோயில்ல கல்யாணத்தை வச்சிருக்கீங்க? ஆளு பல்கா இருக்காரு, வாயே திறக்கலின்னு பார்த்தேன், திறந்துட்டாரு. 4-5 வீடெல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? எதுக்கு கோயில்ல கல்யாணத்தை வச்சிருக்கீங்க? அம்மா, என் பையன் அவசரமா வெளிநாடு போறானா, அதுக்குள்ள கல்யாணத்தை வச்சா நல்லா இருக்குன்னு அவன் சொன்னான். மண்டபம் கிடைக்கல அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. சார், இன்னும் கோயில்ல வச்சுட்டோம். சாப்பாடுலாம் எப்படி? அதுவும் கோயில்ல தானா? அது ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். கல்யாணத்துல சாப்பாடு தாங்க முக்கியம். அதுல எதுவும் குறை வச்சிடாதீங்க. இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம். நம்ம பக்கமெல்லாம் கிடா வெட்டாம கல்யாணமே நடக்காது. ஏன் கல்யாணத்துக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, 150 ஆடு வெட்டணும். 150 ஆடா? நீங்க எந்த ஊர் பக்கம்? நம்ம பூரிகம் பட்டுக்கோட்டைங்க. ஓ, இப்ப கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். அடடே, நம்ம பக்கமே நெருங்கி வந்துட்டீங்க. பரவாயில்ல. ஆடு இல்லாம என்னங்க கல்யாணம்? சாம்பாரையும் ரசத்தையும் தினம் வீட்டுல தின்னுக்கிட்டு தானே இருக்கோம். கரெக்ட். கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் எப்படி? கோயில்ல ஏற்பாடு பண்ணது உங்க தப்பியா? கல்யாணமே அட்ரஸ் மாறின தப்புனாலதான் ஏற்பாடாச்சுன்னு சொன்னோம்ல. உங்களுக்கு நேரம் சரியில்லை, வேற என்னத்த சொல்றது? உண்மைதான். உங்க மாதிரி ஆளுங்க வேணா இவங்க கூட சம்பந்தம் வச்சுக்கலாம். என் ஸ்டேட்டஸுக்கு இது கொஞ்சம் குறைச்சல் தான். இப்ப சொல்லி என்ன பண்றது? இப்பவே கொழுந்தியா சடங்குக்கு புடவை எடுத்துட்டு போய் தலைக்கு தண்ணி ஊத்துனதெல்லாம் உங்க பையன்னு தான் கேள்விப்பட்டேன். பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு தானே போவீங்க, சமைச்சிட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நாங்க கிளம்புறோம். அப்பா போலாமா? என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? வாங்க வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கலாம். இந்த வீட்டை சுத்தி பார்க்க அப்படி என்ன இருக்கு? ஐயோ சும்மா இருங்க, நீங்க மினி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அட வாங்க.
வாங்கக்கா. அப்ப போயிட்டு வரேன். பார்த்துட்டு வாமா, என்ன பெருசா இருக்க போகுது. உட்காருங்க. பிரிச்சு படிங்க. இதான் எங்க மொட்டை மாடி. எம்படி தண்டி கட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஆமா, நீங்க படிக்கலையா? நான் இந்த வருஷம் தான் சைன் பண்ணணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? BCA. ஓ, வேலைக்கு போகல? வேலைக்கு எதுக்கு போகணும்? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லையே. அதுவும் சரிதானே. அண்ணனும் அப்பாவும் நான் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. நானா அவ்வளோ செல்லம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க ஹஸ்பண்டு எல்லாருமே என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்கல்ல, அதான் கேட்டேன். ஆமா, அதுல என்ன டவுட்டு? எனக்கும் எங்க அண்ணன் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஆனா எங்க அன்னைக்கு யாரதான் எதுவுமே கொடுக்க வருது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. அப்படியா? பார்க்கதாங்க அப்பாவி மாதிரி இருப்பாங்க. சரியான வாயாடி. அப்படியே லகலகலகன்னு சண்டை போடுவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும், உடனே பொலபொலன்னு கண்ணீர் வந்துடும். இத பாருங்க, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. உங்க தங்கச்சி தானே உங்களுக்கு அண்ணியா வர போறாங்க. எங்க அண்ணன் அப்படி இல்ல, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எங்க அண்ணன் அப்படிதாங்க. ஆனாலும் அழுது டிராமா போட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி நம்ம அன்னைக்கிட்ட ஏதாச்சும் கேட்கறதுக்கே யோசிக்க வைப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். வரட்டும், பாத்துக்கலாம். என்கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், தொலைச்சிடுவேன். எங்க வீட்ல எனக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே. ஏங்க, நீங்க அவங்க வீட்ல பொண்ணு பார்த்ததே தப்புங்க. உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த இடம் அந்த இடமே கிடையாது. எனக்கும் இஷ்டம் இல்லதான். எங்க அண்ணன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்த கால்ல நின்னு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. பாருங்க பாருங்க, இதுலயே உங்க அண்ணன் உங்க சொன்ன பேச்ச கேட்கல. அவங்க பயங்கரமா மயக்கிற குரூப்புங்க. அதாங்க அவங்க குடும்பத்தோட ஸ்பெஷாலிட்டியே. எதுக்கும் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்கப்பா. இத பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லுவாங்க, ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்க. இல்லையே, நாங்க கேட்ட மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்களே. உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு போட்டாதானே தெரியும். ஒருவேளை போடாட்டியும் நடந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் யோசிப்பாங்க. இல்ல, நகையெல்லாம் ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டாங்களா? ஆமா, சொன்ன மாதிரி நகையெல்லாம் வீட்டுல வாங்கி கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. பணம் கூட சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி தரதாவே ஒத்துக்கிட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, மூத்த மருமகனுக்கு மரியாதை செய்யாதது தப்பு தானே? ஆமா, தப்புதாம்மா. வீட்டுல 2வது 3வது கல்யாணம் நடக்கும்போது மூத்த மருமகனுக்கு முறை செய்யறது சம்பிரதாயம் தானே? ஆமா, அதான உண்மை. நாளைக்கு தேன்மொழிக்கு கல்யாணம் வரும்போது உங்க பையனுக்கு சேர்த்து தானே செய்யணும், அதுதானே முறை. ஆமா, அதானுங்க நடைமுறை. நம்ம ஊர் பக்கம் இன்னும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அத தாங்க நானும் சொன்னேன். அப்படி சொன்ன நான் வேண்டாதவளாயிடுறேன். நீங்க இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குங்கம்மா. மனசுல எதையும் வச்சுக்காம பட்டு பட்டுன்னு உடைச்சு பேசுறீங்க பாருங்க. நான் எதையும் தனியா கேட்கறது இல்லைங்க. நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். நான் உங்க பையனுக்கும் சேர்த்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் செய்யுங்க சம்பந்தி. இவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அது உங்க பொண்ணுக்கு செய்யற மாதிரி தானே. எல்லாரும் வந்து நின்னா தானே அப்படி கல்யாணமே களை கட்டும். மாமா மாமா, காசே இல்ல, தமேந்தி கல்யாணத்தை எப்படா பண்ண போறதுன்னு சொல்லி புலம்பி அழுதாங்கல்ல. ஆமா, அழுவுறது தானே உங்க குடும்பத்து பழக்கம். ஆனா கல்யாணத்துக்கு தேவையான நகையை மொத்தமா வாங்கி இப்பயே மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்து வச்சிருக்காங்கம்மா. அதுவும் சொன்ன மாதிரி 1 கிராம் கூட குறையாம கொடுத்து வச்சிருக்காங்கம்மா. அப்ப நாங்க உங்களுக்கு இழப்பமா போயிட்டோம்ல. என்ன சொன்னாலும் வந்து பல்ல காட்டிக்கிட்டு கல்யாணத்துல நிப்போன்னு உங்க நினைப்பு இல்ல? அப்படி இல்ல சம்பந்தி. இத பாருங்க, என் பையன் கல்யாணத்துக்கு இவர் பெருசா எதுவும் பண்ணல.
அப்பவும் இப்படிதான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆ, சரி போனா போதுன்னு பார்த்து இவளை கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமும் இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. இப்பவும் மூத்த மருமகனுக்கு சீர் செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்க வீட்டுக்கே நகை வாங்கி கொடுத்திருக்காருன்னா அப்ப எங்களை பத்தி இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஓஹோ. நீங்களே சொல்லுங்க. என்னங்குது, நான் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு வந்தேன், உங்க பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தா இருக்கும் போல் இருக்கே. இத பாருங்க, நீங்க பெரிய மனுஷன், நியாயத்தை சொல்லுங்க. நீங்க வரதட்சணை கேட்டா இவர் கொடுக்கறாரு, நாங்க கேட்டா அது தப்பா? இது என்னங்க நியாயம்? இதா பாருங்கம்மா, இவங்க தர்ற பணத்தை வச்சோ நகை வச்சோ என் வீட்டில் ஒரு பாத்ரூமு கூட கட்ட முடியாது. ஒன்று வாங்காம கட்டினா 4 பேர் ஒரு மாதிரியா பேசுவாங்களேங்கிறதுக்கு தான் அவங்க போறதுக்கெல்லாம் சரி சரின்னு வாங்கிட்டு இருக்கேன். அந்த 4 பேரும் எங்களுக்கும் இருக்காங்க இல்லையா? ஐயோ, இந்த பஞ்சாயத்து தீராத போல் இருக்கேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வாங்க. உங்க கூட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள. என்ன மாமா? மாப்பிள்ள சொல்றேன் வாங்க. வா. ஐயோ மாமா, மாமா, மாமா என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க மாமா? மாமா கேட்குறேன்ல, சொல்லுங்க, ஏன் அழுகுறீங்க? மாமா, மாமா, மாமா என்னது? என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, தமயந்திக்கு அப்புறம் எனக்கு இன்னும் 3 பொண்ணுங்க இருக்காங்க மாப்பிள்ள. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் மாப்பிள்ள தெரியும். நகை அவங்க வீட்டுல இருக்கிறது உண்மைதான் மாப்பிள்ள. ஆனா அதுல ஒரு சவரன் கூட நான் வாங்கி தரல மாப்பிள்ள. நான் வாங்கி தரல மாப்பிள்ள. அம்மா, ப்ளீஸ் அழாதீங்க, அழாதீங்க. மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு. எப்படியாவது கல்யாணத்தை நடத்திடலான்னு நானும் தென்மொழியும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் மாப்பிள்ள. ஊர்ல நிலத்தை விற்கலான்னு போன அங்கேயும் எனக்கு வழி இல்லாம போயிடுச்சு மாப்பிள்ள. தென்மொழியும் என்னென்னவோ பண்ணினா பணத்துக்கு ஒரு வழியும் கிடைக்கல மாப்பிள்ள. இந்த கல்யாணம் நடக்குமான்னு திகைச்சு போய் நிக்கும் போதுதான் இந்த நகைக்கு ஒரு வழி பிறந்துச்சு. ஆனா மாப்பிள்ள, அது எப்படி யார் வழியா வந்துருச்சுன்னு மட்டும் கேட்டுறாதீங்க மாப்பிள்ள, கேட்டுறாதீங்க. என்னால சொல்ல முடியாது மாப்பிள்ள, என்னால சொல்ல முடியாது மாப்பிள்ள, என்னால சொல்ல முடியாது மாப்பிள்ள. தேன்மொழி கொண்டு வர பணத்தை வச்சுதான் எங்க குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கோம். கையில பணம் இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க கேட்காமயே உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருவேன் மாப்பிள்ள. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க மாப்பிள்ள, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தமயந்திக்கு இப்ப எப்படியாவது ஒப்பேத்திட்டா கூட கல்யாணத்துக்கு இன்னும் 2 பேர் ரெடியா நிக்கிறாங்க. கயல்விழிய படிக்க வைக்கணும், அப்புறம் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள, ஒண்ணுமே புரியல. மாமா, மாமா அழாதீங்கன்னு சொல்றேன்ல. மண்டபம் வேண்டாம், கோயிலே போதும், பெருசா பண்ண வேண்டாம், சிம்பிளா போதுன்னு அவங்க சொன்ன போது
அந்த அந்த கடவுளே வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ள. இந்த நிலைமையில ஏதாவது பிரச்சனை இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தாய்க்கிற சக்தி எனக்கு இல்ல மாப்பிள்ள, எனக்கு இல்ல மாப்பிள்ள, எனக்கு இல்ல மாப்பிள்ள. எனக்கு முடியறப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பா செய்வேன் மாப்பிள்ள. சொந்த வீடு கூட இல்லாத ஒரு அப்பனோட பொண்ண இவ்வளவு நல்ல இடத்துல வாழ வச்சிருக்கீங்க. இதுக்கே நான் என்ன செஞ்சாலும் பத்தாது மாப்பிள்ள உங்களுக்கு. மாமா எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, அந்த நகையில நான் வாங்கி கொடுக்கல மாப்பிள்ள, அத நீங்க நம்பித்தான் ஆகணும் மாப்பிள்ள. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி தரணும். அம்மா அம்மா என்னது இதெல்லாம் கால்ல எல்லாம் வந்துட்டு எந்திரிங்க. மாமா எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. கால்ல எல்லாம் போய் விழுந்துட்டு என்னது? நல்லபடியா நடத்தி கொடுங்க மாப்பிள்ள. மாமா மாமா தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். மாப்பிள்ள, நீங்க எனக்கு புள்ள மாதிரி மாப்பிள்ள, எனக்காக இதை நீங்க செஞ்சு தரணும் மாப்பிள்ள. மாமா இப்பெல்லாம் காலில் வந்து என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, இந்த பாருங்க, கண்ணை தொடங்க, கண்ணை தொடங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அழாதீங்க. சரி, கண்ணை தொடச்சுக்கோங்க, கண்ணை தொடங்க, நான் இருக்கேன். வாங்க, அழாதீங்க. மாப்பிள்ள, கல்யாணம் நல்லபடி நடக்கும். சரி சரி விடுங்க, வாங்க வாங்க. வாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து கல்யாணத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்போம். நான் பேசிட்டு இருக்கேன்ல, என்ன அப்புறம் என்ன? அம்மா, மூத்த மருமகன் அந்த குடும்பத்துக்கு மகன் மாதிரி. நான் தான் முன்னாடி இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். அம்மா, எனக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். சரிம்மா. தமயந்திக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வேற பாருங்கள். அப்புறம் என்ன, உங்களுக்குள்ள சமாதானம் எனக்கு சந்தோஷம்தான். எப்படியோ என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம். அப்ப நம்ம கிளம்பலாமா? அப்ப நான் வர்றேங்க. வர்றேம்மா. டேய், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? ஒண்ணு வேண்டாமா? இவர்தான் நடத்தி வைக்கிறாராம். ஏற்கனவே அந்த வீட்டுல உனக்கு மரியாதை கிடையாது, இப்ப இன்னும் சுத்தம். போ, போய் இலை பொறுக்கிட்டு வா. அவரே கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் ஏதாவது பண்ணுன்னு சொல்றது அசிங்கமா இல்லை. ஓ, அந்த ஆள் உன்னை உள்ள கூட்டிட்டு போய் என்னடா சொன்னாரு? அந்த வீட்டு பொம்பளைங்க தான் மயக்கிறாளுங்கன்னா ஒரு ஆம்பளை கூடவா மயக்கிறான்? தேவையில்லாம பேசாதீங்க. ஆமாண்டா, நான் தேவையில்லாம பேசுறேன். எனக்கு
எனக்கு வேணும்டா, வேணும். ஓ மரியாதைன்னு யோசிச்சேன் பாரு, எனக்கு வேணும். என்னம்மா மரியாதை? வெக்கமே இல்லாமல் நம்ம இவ்வளோ கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்கிறது தான் மரியாதையாம்மா? அது மரியாதை இல்லைம்மா, அசிங்கம். மாமனார்கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னு நினைக்கிற கேவலமானவன் நான் கிடையாதும்மா. ஏண்டா நீ தானடா அந்த சிவகுமார் அப்படி பேசினா இப்படி பேசினான்னு சொன்ன? ஆமாம் சொன்னேன். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த சிவகுமார் எனக்கு பிடிக்காது. அதுக்காக ஒரு வயசான மனுஷன் முடியாதுன்னு சொல்கிறப்ப கூட அவர்கிட்ட போய் டீல் பேசுறதுக்கு நம்ம என்ன பிஸ்னஸாக பண்ணுறோம்? இந்த பாருமா, நான் சொல்கிறது தான் இப்போது எல்லாருமே கல்யாணத்துக்கு போகிறோம், நல்லபடியாக முடிச்சு வைக்கிறோம், எந்த பிரச்சனையும் வேணும். நீ வேணும்னா வெக்க இல்லாம போய் நில்லு. என்னால வர முடியாது. வராதீங்க, நானும் குந்தவையும் போகிறோம். இந்த விஷயம் இனிமேல் யாருமே பேசாதீங்க. ஏய், இவனுக்கு என்னடி ஆச்சு? அதான் மேல கூட்டிட்டு போனாங்கல்ல, ஏதோ சுனி வச்சிருப்பாங்கம்மா.